ஜனவரி 26 குடியரசு தினம் எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்னு மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குடியரசு தினம் வரப்போகுது இல்லையா, அது எதுக்காக நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம்? நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, ஸோ அந்த ரிலேட்டடாக நமக்கு தெரியல ஒரு சத்தியமா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சத்தியமா தெரியல. நம்ம சுதந்திரமா இருக்கிறதுக்காக செலிப்ரேட் பண்றோம். ஓ அப்படியா விஷயம். இவ்வளவு கஷ்டமான கேள்வி கேட்டா சொல்லு ப்ரோ, எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்? ஸ்கூல்ல தான் சொல்லி தந்தாங்க. கத்து ஊத்துறோம். என்ன சொன்னாங்க? ரிபப்ளிக் டே எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்? எதுக்காகனா அது சத்தியமா ஐடியா இல்லைண்ணா. அதெல்லாம் படிச்சு ரொம்ப நாளா ஆகுங்க. இப்ப கேட்டா என்னங்க சொல்ல முடியும் சொல்லுங்க. கொடியேற்றம் வரும், அதுக்காக செலிப்ரேட் பண்றோம். முழு சுதந்திரம் நம்மளுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு. அது வந்து ஆகஸ்ட் 15 வரும். இது வந்து ஜனவரி 26 குடியரசு தினம் எதுக்காக? சரி, உங்களுக்கு தெரிஞ்சது வரதுன்னா யோசிச்சு சொல்லுங்க. குடியரசு தினம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேனா நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அதனால குடியரசு தினம் வந்து புதுசா ரெகுலேஷன்ஸ் போட்டாங்களோ, மேபி கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணதால அது கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்றதால குடியரசு தினம் கொண்டாடுறாங்க. தெரியல, கரெக்டா தெரியல, எனக்கு ஐடியா இருக்கு. ஜனவரி 26 குடியரசு தினம்னா எப்படி சொல்றது, அந்த இதுல தான் வந்து நம்ம 1950 தான் இந்த ஜனவரி 26 அரசாங்கமா எல்லாத்தையுமே இது பண்ணது, அப்ரூவ் பண்ணது. இந்த டே தான் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவா முன்னாடி வழங்குற மாதிரி இருந்தாங்க. ஆனா நமக்கு அதுக்கு முன்னாடியே கிடைச்சனால இந்த டே வந்து ரிபப்ளிக் டேவா இது பண்றாங்க, இப்ப கன்சிடர் பண்றாங்க. இதுக்காகனா அன்னைக்கு அந்த சட்டம் எல்லாம் சீர்திருத்துறதுக்காக நம்மளுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது அந்த சட்டத்தை ஒரு புதுப்பிக்கிறதுக்காக கொண்டாடினாங்க அப்படின்னு. சட்டத்தை கொண்டு வந்தது யார்? அது சட்டத்தை பேரு டக்குனு வர மாட்டேங்குது. சட்டம் ஏற்றினார் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் சட்டம் எடுத்து ஒரு கொண்டு வந்தனால இது ஜனவரி 26 கொண்டாடிட்டு. சூப்பர்ண்ணா கரெக்ட். சரிங்கண்ணா, கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்க. நம்ம சேனல் சார்பா இல்ல இது ஒரு கிவ்வே மாதிரி தான். உங்க சேனல் சார்பா ஒரு 200 தேங்க்ஸ். நம்ம விருது வாங்கி கொடுத்தாங்க, கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணாங்க, அதுக்காக இல்ல. அது வந்து ஆகஸ்ட் 15 ஜனவரி வாங்கி தந்தாங்க. அது பிறகு இது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணாங்கல்ல, அதனாலதான் ஜனவரி 26. அது அமெண்ட் பண்ண எழுதின ஒரு பேரு அம்பேத்கர். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, சூப்பர்ண்ணா, கரெக்டான ஆன்சர். ஸோ ஓகே, நம்ம சேனல் மூலியமா ஒரு கரெக்டான ஆன்சர் பண்ணுறது சின்ன கிவ்வே கொடுக்குறோம். 200 rupees. இல்ல ஆன்சருக்கு நம்ம கொடுக்குறோம். இல்ல வேண்டாம், நீங்க வைங்க, ஏழையில நீங்க கொடுத்துருங்க. அதனால ஒரு சின்ன கிவ்வே தான் வைங்க, நீங்க கொடுத்துருங்க. நம்ம சேனல் சார்பா. உங்க பேரு? என் பேர் ஷபீர். சூப்பர்ண்ணா. சரி, மதுரை. நான் தேனி. தேனிங்களா? ஆமா. சட்டத்தை கொண்டு வந்தது தான் அம்பேத்கர். அவர் எழுதுற சட்டத்தை நடைமுறை கொண்டு வந்து தான் ஜனவரி 26 வந்து குடியரசு தினமா கொண்டாடி. உங்க பேரு? ஜார்ஜியா. நீங்களே சொல்லிட்டீங்களா? சரி, ஒன்றும் இல்லை மேம். அம்பேத்கர் எழுதின சட்டத்தை நடைமுறை கொண்டு வந்ததுனால குடியரசு தினமா நம்ம வந்து கொண்டாடுறோம். அது 1950 நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதுதான். உங்க நேம்? ஆர்த்தி. ஓகே, தேங்க்யூ மேம். ஒன்றும் இல்லை, சூப்பராக சொன்னீங்க. அரசியல் சட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வந்ததுனால தான் குடியரசு. அதுதான் எனக்கு சொல்ல தெரியும். சரி, ஓகே மேம். உங்க பேரு? ஜீவிதா. குடியரசு தினம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் எழுதின சட்டத்தை கவர்மெண்ட்டாக அங்கீகரிச்சனால தான் குடியரசு தினமா நம்ம வந்து கொண்டாடுறோம் வருஷம். சரி, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு அம்பேத்கர் எழுதின சட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வந்து தொடர்ந்து 1950 நம்ம வந்து ஜனவரி 26 குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஓகே, அது வந்து ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 ஓகே, ஒன்றும் இல்லை, ஜனவரி 26 எதுக்காக கொண்டாடுறோம்னா அம்பேத்கர் எழுதின சட்டத்தை நடைமுறை கொண்டு வந்து தொடர்ந்து ஜனவரி 26 வந்து குடியரசு தினமா கொண்டாடுறோம். நான் சொல்றேன், அரசியல் சட்டத்தை நடைமுறை கொண்டதுனால தான் குடியரசு தினம் நம்ம வந்து கொண்டாடுறோம். உங்க பேரு? என் பேர் கீர்த்தி. நம்ம சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறை கொண்டதுனால தான் குடியரசு தினமா, அதாவது ரிப்பப்ளிக் டேவா கொண்டாடுறோம். ஓகேவா? ஓகே, உங்க பேருண்ணா? என் பேர் சிஎம்டி ரிஹான். சிஎம்டி ரிஹான். நம்ம சேனல் பேரு? நம்ம சேனல் பேர் சிந்தனைசி. ஓகே, என்னோட நல்வாழ்த்துக்கள். சரி, சிந்தனைசி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. ஹாப்பி ரிபப்ளிக் டே.